அனைவருக்கும் வணக்கம். இந்த 100 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம 13வது நாள் பார்க்குறோம். இந்த 12 நாள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல் நாள் வெர்பு ஆமு, இஸ்ஸு, ஆறு, வேறு, ஹாவ் பீன் இதோடைய தமிழாக்கம் என்னன்னு பார்த்தாச்சு. அதற்கப்புறம் ஐ, ஹி, சி, இட், வி, தே, யூ இந்த 7 பெயர் சொற்களை வச்சு ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது எப்படி அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த வாக்கியத்தையே கேள்வியாக மாற்றுறது எப்படி அப்படின்னு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு, நான் சாப்பிடுகின்றேன் அது ஒரு வாக்கியம், நான் சாப்பிடுகின்றேனா அது ஒரு கேள்வி வாக்கியம். இதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஐ, ஹி, சி, இட்டு வச்சு பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம வி வச்சு பார்க்க போகிறோம். வி, தே, யூ இது மூணுக்குமே ஒரே ஃபார்மெட்டு தான். ஆர் பயன்படுத்துவோம், கடந்த காலத்தில் வேறு பயன்படுத்துவோம், அவ்வளவுதான். வேறு எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இருக்காது. சரி, இப்போ நம்ம இதை 4 கலரில் நான் எழுதியிருக்கிறேன். பச்சை, கருப்பு, சிகப்பு, ப்ளூ. பச்சை கலருங்கிறது சிம்பிள் சென்டென்ஸ், சும்மா சாதாரணமாக சொல்கிறது, நான் சாப்பிட்றேன். கருப்பு கண்டினியூஸ் சென்டென்ஸ், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சிகப்பு பர்ஃபெக்ட் சென்டென்ஸ், நான் சாப்பிட்டு விட்டேன். ப்ளூ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ், நான் சாப்பிட்டு கொண்டே இருந்திருக்கின்றேன். இவ்வளவு நீங்கள் அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். சிம்பிள் சென்டென்ஸ், கண்டினியூஸ் சென்டென்ஸ், பர்ஃபெக்ட் சென்டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ். சாதாரணமாக சொல்கிறது, தொடர்ச்சியாக சொல்கிறது, கரெக்டாக சொல்கிறது, கரெக்டாகவும் தொடர்ச்சியாகவும் சொல்கிறது, அவ்வளோதான். அதே இது கடந்த காலம், அதே இது எதிர்காலம். சரிங்களா? சரி, நம்ம இப்போ டென்சஸ் முறையில் கனெக்ட்டுங்கிற வார்த்தையை வியோடு இணைச்சி இங்கிலீஷில் கேள்வி கேட்குறது எப்படின்னு பார்க்கலாம். இன்று, நேற்று, நாளை. இன்று நாம் இணைக்கின்றோமா, நேற்று நாம் இணைத்தோமா, நாளை நாம் இணைப்போமா, இவ்வளவு தான் விஷயம். சரிங்களா? இதை நீங்கள் நான் சொல்ல இன்று அப்படிங்கிறத இதோட சேர்த்து நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே வாங்க. அப்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். சரி, வாங்க இப்போ கிளாஸ் பார்க்கலாம். டூ வி கனெக்ட், நாம் இணைக்கின்றோமா. ஆர் வி கனெக்டிங், நாம் இணைத்து கொண்டு இருக்கின்றோமா, நாம் இணைத்து கொண்டே இருக்கின்றோமா. ஹேவ் வி கனெக்டட், இதுக்கு 4 வார்த்தைகள் தமிழாக்கம் வரும். நாம் இணைத்து விட்டோமா, நாம் இணைத்து முடித்து விட்டோமா, நாம் இணைத்து உள்ளோமா, நாம் இணைத்து இருக்கின்றோமா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க இங்கிலீஷில் ஹேவ் வி கனெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஹேவ் வி பீன் கனெக்டிங், நாம் இணைத்து கொண்டே இருந்திருக்கின்றோமா, நாம் இணைத்து கொண்டு இருந்திருக்கின்றோமா, கடந்த காலம். டிட் வி கனெக்ட், நாம் இணைத்தோமா. வேர் வி கனெக்டிங், நாம் இணைத்து கொண்டு இருந்தோமா, நாம் இணைத்து கொண்டே இருந்தோமா. ஹேட் வி கனெக்டட், நாம் இணைத்து முடித்து விட்டு இருந்தோமா, நாம் இணைத்து விட்டு இருந்தோமா. ஹேட் வி பீன் கனெக்டிங், நாம் இணைத்து கொண்டே இருந்திருந்தோமா, நாம் இணைத்து கொண்டு இருந்திருந்தோமா, எதிர்காலம். வில் வி கனெக்ட், நாம் இணைப்போமா. வில் வி பி கனெக்டிங், நாம் இணைத்து கொண்டு இருப்போமா. வில் வி ஹாவ் கனெக்டட், நாம் இணைத்து முடித்து விட்டு இருப்போமா. வில் வி ஹாவ் பீன் கனெக்டிங், நாம் இணைத்து கொண்டே இருந்திருப்போமா, நாம் இணைத்து கொண்டு இருந்திருப்போமா. சரி, இதை நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா, இதை ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் நான் ஹோம்ஒர்க்கு கொடுத்துருக்குறேன். ஹோம்ஒர்க் 3 வார்த்தைகளை வச்சு நம்ம ஹோம்ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? நான் 3 வார்த்தை கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்சது நீங்கள் எத்தனை வார்த்தை வேணாலும் எழுதலாம். எவ்வளோ அதிகமான வார்த்தை எழுதுறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் இங்கிலீஷில் பேசிடலாம். சரி, வாங்க நம்ம இப்போ ஹோம்ஒர்க் பார்க்கலாம். முதல் வார்த்தை புகார், 2வது வார்த்தை கட்டுப்படுத்து, 3வது வார்த்தை கருதப்படுதல். இப்போ நம்ம கனெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்னா புகார் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நம்ம இதே மெத்தடில் ஹோம்ஒர்க் பார்க்க போகிறோம். டூ வி கம்ப்ளைண்ட், நாம் புகார் செய்கின்றோமா, இல்லைனா நாம் புகார் அளிக்கின்றோமா. ஆர் வி கம்ப்ளைனிங், நாம் புகார் செய்து கொண்டு இருக்கின்றோமா, நாம் புகார் செய்து கொண்டே இருக்கின்றோமா. ஹேவ் வி கம்ப்ளைண்ட், நாம் புகார் செய்து விட்டோமா, நாம் புகார் செய்து முடித்து விட்டோமா, நாம் புகார் செய்து உள்ளோமா, நாம் புகார் செய்து இருக்கின்றோமா. 4 வார்த்தைகள் வரும். ஹேவ் வி பீன் கம்ப்ளைனிங், நாம் புகார் செய்து கொண்டே இருந்திருக்கின்றோமா, நாம் புகார் செய்து கொண்டு இருந்திருக்கின்றோமா, கடந்த காலம். டிட் வி கம்ப்ளைன், நாம் புகார் செய்தோமா. வேர் வி கம்ப்ளைனிங், நாம் புகார் செய்து கொண்டு இருந்தோமா, நாம் புகார் செய்து கொண்டே இருந்தோமா. ஹேட் வி கம்ப்ளைண்ட், நாம் புகார் செய்து விட்டு இருந்தோமா, நாம் புகார் செய்து முடித்து விட்டு இருந்தோமா. ஹேட் வி பீன் கம்ப்ளைனிங், நாம் புகார் செய்து கொண்டே இருந்திருந்தோமா, நாம் புகார் செய்து கொண்டு
இருந்திருந்தோமா. எதிர்காலம் வில் வி கம்ப்ளைண்ட் நாம் புகார் செய்வோமா. வில் வி பி கம்ப்ளைனிங் நாம் புகார் செய்து கொண்டு இருப்போமா, நாம் புகார் செய்து கொண்டே இருப்போமா. வில் வி ஹாவ் கம்ப்ளைண்ட் நாம் புகார் செய்து விட்டிருப்போமா, நாம் புகார் செய்து முடித்து விட்டிருப்போமா. வில் வி ஹாவ் பீன் கம்ப்ளைனிங் நாம் புகார் செய்து கொண்டே இருந்திருப்போமா, நாம் புகார் செய்து கொண்டு இருந்திருப்போமா. அடுத்த வார்த்தை கன்ஃபைன். கன்ஃபைன்னா கட்டுப்படுத்து, இங்கிலீஷில் கட்டுப்படுத்து. டூ வி கன்ஃபைன் நாம் கட்டுப்படுத்துகின்றோமா. ஆர் வி கன்ஃபைனிங் நாம் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்றோமா, நாம் கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கின்றோமா. ஹேவ் வி கன்ஃபைன்டு நாம் கட்டுப்படுத்தி விட்டோமா, நாம் கட்டுப்படுத்தி முடித்து விட்டோமா, நாம் கட்டுப்படுத்தி உள்ளோமா. ஹேவ் வி பீன் கன்ஃபைனிங் நாம் கட்டுப்படுத்தி கொண்டே இருந்திருக்கின்றோமா, நாம் கட்டுப்படுத்தி கொண்டு இருந்திருக்கின்றோமா. கடந்த காலம் டிட் வி கன்ஃபைன் நாம் கட்டுப்படுத்தினோமா. வேர் வி கன்ஃபைனிங் நாம் கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தோமா, நாம் கட்டுப்படுத்தி கொண்டே இருந்தோமா. ஹேட் வி கன்ஃபைன்ட் நாம் கட்டுப்படுத்தி விட்டிருந்தோமா, நாம் கட்டுப்படுத்தி முடித்து விட்டிருந்தோமா. ஹேட் வி பீன் கன்ஃபைனிங் நாம் கட்டுப்படுத்தி கொண்டே இருந்திருந்தோமா, நாம் கட்டுப்படுத்தி கொண்டு இருந்திருந்தோமா. எதிர்காலம் வில் வி கன்ஃபைன் நாம் கட்டுப்படுத்துவோமா. வில் வி பி கன்ஃபைனிங் நாம் கட்டுப்படுத்தி கொண்டு இருப்போமா, நாம் கட்டுப்படுத்தி கொண்டே இருப்போமா. வில் வி ஹாவ் கன்ஃபைன்டு நாம் கட்டுப்படுத்தி முடித்து விட்டிருப்போமா, நாம் கட்டுப்படுத்தி விட்டிருப்போமா. வில் வி ஹாவ் பீன் கன்ஃபைனிங் நாம் கட்டுப்படுத்தி கொண்டே இருந்திருப்போமா, நாம் கட்டுப்படுத்தி கொண்டு இருந்திருப்போமா. அடுத்த வார்த்தை கன்சிடர். கன்சிடர்னால் தமிழில் கருது. கருது, கருதப்படுதல், கருதப்படு அப்படிங்கிறது. சரிங்களா. இப்போ டூ வி கன்சிடர் நாம் கருதுகின்றோமா. ஆர் வி கன்சிடரிங் நாம் கருதி கொண்டு இருக்கின்றோமா. ஹேவ் வி கன்சிடர்டு நாம் கருதி விட்டோமா, நாம் கருதி முடித்து விட்டோமா, நாம் கருதி உள்ளோமா. ஹேவ் வி பீன் கன்சிடரிங் நாம் கருதி கொண்டே இருந்திருக்கின்றோமா, நாம் கருதி கொண்டு இருந்திருக்கின்றோமா. கடந்த காலம் டிட் வி கன்சிடர் நாம் கருதினோமா. வேர் வி கன்சிடரிங் நாம் கருதி கொண்டு இருந்தோமா. ஹேட் வி கன்சிடர்டு நாம் கருதி விட்டிருந்தோமா, நாம் கருதி முடித்து விட்டிருந்தோமா. ஹேட் வி பீன் கன்சிடரிங் நாம் கருதி கொண்டே இருந்திருந்தோமா, நாம் கருதி கொண்டு இருந்திருந்தோமா. எதிர்காலம் வில் வி கன்சிடர் நாம் கருதுவோமா. வில் வி பி கன்சிடரிங் நாம் கருதி கொண்டு இருப்போமா. வில் வி ஹாவ் கன்சிடர்டு நாம் கருதி விட்டிருப்போமா, நாம் கருதி முடித்து விட்டிருப்போமா. வில் வி ஹாவ் பீன் கன்சிடரிங் நாம் கருதி கொண்டே இருந்திருப்போமா, நாம் கருதி கொண்டு இருந்திருப்போமா. இப்போ நம்ம ஒரே நேரத்தில் 4 வார்த்தைகளை வச்சு இதை பார்த்தனால உங்களுக்கு சின்ன குழப்பங்கள் இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி பயிற்சி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு இங்கிலீஷ் பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகேங்களா. நான் எவ்வளவு தான் சொல்லி கொடுத்தாலும், நான் இல்லை யார் தான் எவ்வளவு தான் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் பயிற்சி பண்ணால் தான் இங்கிலீஷில் ஈஸியாக பேச முடியும். சரிங்களா. ஓகே. இந்த 100 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு இந்த மெத்தடில் நான் சொல்லி கொடுக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் இங்கிலீஷ் எழுத சொல்லி கொடுக்குறாங்க, படிக்க சொல்லி கொடுக்குறாங்க, வாசிக்க சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா. ஆனால் பேச சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. அதனால் இந்த எளிமையான மெத்தட் இருக்குது பாருங்கள். வெறும் இந்த 4 வார்த்தைகளை வாக்கியங்களை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும். இந்த 4 வாக்கியங்கள் அப்படியே கடந்த காலமாக மாறும். இணைக்கின்றோமா, இணைத்தோமா. இந்த 4 வார்த்தை அப்படியே ஃப்யூச்சர் டென்ஸாக மாறும். இணைக்கின்றோமா, இணைப்போமா அப்படின்னு. இந்த 4 வாக்கியத்தை மட்டும் நீங்கள் மனப்பாடமாக படிச்சிட்டிங்க அப்படின்னா, முதல் 2 நாள் கிளாஸு அதை நீங்கள் மனப்பாடமாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடலாம். இந்த மெத்தட் இருக்குது இல்லைங்களா. இந்த மெத்தட் மூலியமாக பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு நம்ம இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு 6ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரை இந்த சிலபஸை நம்ம வச்சு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 8ஆம் கிளாஸ் படித்த எல்லாராலையும் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம உருவாக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த வீடியோவை நிறைய இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு போய் சேர்கிற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துட்டும் போய் சேரணும். அதுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். 14ஆம் கிளாஸில். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. பபாய்.